Hi friends, welcome to Cookie Cooker Light. ஸோ இது பேக்கரி ஸ்டைல் எக் பஃப் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக் பஃப் எப்படி செய்யலாம், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கான பேட்டர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சால்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணி பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2 எக் பஃப் வந்து செய்ய முடியும். அந்தளவுக்கு வந்து நான் மாவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் ஆயில் மேலே போட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஸோ இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டிக்கலாம். ஸோ நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு டஸ்ட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சிட்டு அதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டை வச்சுக்கோங்க. அதில் வந்து மைதா கொஞ்சம் போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து ஆயில் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டு. அந்த மாதிரி தேய்ச்சி வச்ச எல்லா ஷீட்டையுமே 1 பை 1 மைதா மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஷீட்டையும் இந்த மாதிரி 1 பை 1 வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி அந்த ஷீட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லா ஷீட்டையும் வந்து வச்சாச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்தளவு திக்னஸ் இருக்குது. லைட்டாக ஒரே ஒரு டைம் வந்து தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு ஈவனாக அப்போ தான் வந்து வரும். ஸோ இப்போ வந்து எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எட்ஜஸை தனியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்துடுச்சு. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2 ரெக்டாங்கிள்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எக் பஃப்க்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடாயில் போட்டுக்கலாம். அது சூடாகட்டும். சூடானதும் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் வேணால் சேர்த்திக்கோங்க. ஸோ இது வந்து அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக வாட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு எக்கை வந்து இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபில்லிங்கை வந்து நம்மளோட அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு சைடில் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2லேயும் வந்து போட்டாச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இன்னொரு சைடில் இருக்கிறத எடுத்து மாவை வச்சு 2 எட்ஜஸையுமே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த 3 எட்ஜஸுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபில்லிங் வந்து வெளியில் வராது. ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக அதில் உள்ள பட்டர் ஷீட் போட்டு அதை ஆயிலில் தடவி அதை உள்ளே வச்சு
10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பஃப் எல்லாமே வந்து இதில் போட்டுடலாம். 2 பஃப்பையும் உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்து போடுங்க. சூடாக இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. கரெக்டாக வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கேஸ்கெட் போட வேண்டாம் அந்த மூடியில், விசிலும் போட வேண்டாம். 40 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும். இப்போ நம்மளோட பஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து எடுங்க. ஸோ நம்மளோட எக் பஃப் வந்து வீட்டிலையே சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.